ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மற்றும் பென்ஷனர்ஸுக்கு, குறிப்பா நமது முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒரு மிக முக்கியமான அதிரடியான செய்திகள் வெளியாகிருக்குது. நாம இந்த வீடியோவில் எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசு ஊழியர்களுடைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 69,000 ரூபீஸா உயர போகுதா? அது மட்டும் இல்லாம இனிமே 10 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாம 5 வருஷத்துக்கு ஒரு முறையே சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மாற்றி அமைக்கப்பட போகுதா? இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் மத்திய அரசின் ஸ்வீட் பிளான் அப்படிங்கிறது. இந்த மத்திய அரசினுடைய ஸ்வீட் பிளான் அப்படின்றது பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. வர இந்த செய்தியோட பின்னணியில இருக்கக்கூடிய முழு உண்மைகள் என்னென்ன, 8th கமிஷனுடைய ஊழியர் சங்கங்கள் என்னென்ன அதிரடியான கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க, இதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கங்கள் கூட்டமைப்பான NCJCM, அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேசி மிஷினரி சொல்லக்கூடிய NCJCM அமைப்பானது இப்பொழுது 8th பே கமிஷன் கிட்ட தங்களுடைய அதிகாரப்பூர்வமான கோரிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மாஸ் அப்டேட் என்னென்ன இருக்கோ அதை பத்தி தான் நம்ம இதுல பாக்குறோம். பொதுவா முதலாவதாக ₹69,000 அடிப்படை சம்பளம். இப்போ 7வது ஊதிய குழுவின்படி குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமா சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு 18,000 ரூபீஸ் ஆகும், பென்ஷன் வாங்குற நபர்களுக்கு 9,000 ரூபீஸ் ஆகும் இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் குடும்ப செலவுகளை கணக்கிட்டு இந்த குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை சர்வீஸ்ல இருக்க நபர்களுக்கு ₹18,000 ₹69,000 ரூபீஸாக உயர்த்தப்பட வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்காக ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 3.83 உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முதலாவதா வச்சிருக்கிறாங்க. இரண்டாவதா வச்சிருக்கிற கோரிக்கை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய திருத்தம். இதுவரைக்கும் வழக்கமா 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் புதிய ஊதிய குழு அமைக்கப்படும். ஆனா இனிமே சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கும் பென்ஷன்தாரர்களுக்கும் 10 வருஷம் காத்திருக்க தேவையில்லை, 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஊதிய திருத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இரண்டாவது கருத்தா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளத்தையும் பென்ஷனையும் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற குழுவின் இந்த பரிந்துரையை பரிசீலிக்க மத்திய அரசும் ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படிங்கறதான் நம்ம இதுல சந்தோஷமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மூணாவது முக்கியமான ஒரு விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6% ஆண்டு ஊதிய உயர்வு. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கவங்களுக்கு வருஷத்துக்கு 3% ஆனுவல் இன்கிரிமெண்ட் தந்துட்டு இருக்கிறாங்க. இதை 6% உயர்த்தணும் அப்படின்னும் இந்த 8th பே கமிஷன் இந்த NCJCM அப்படிங்கிற அமைப்பு வலியுறுத்தி இருக்கபட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அடுத்து அதிகமான சோசியல் மீடியாக்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசின் ஸ்வீட் பிளான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இந்த நியூஸ் பரவுனதுக்கு அப்புறம் எல்லாருடைய மனசுல எழுதுற பெரிய கேள்வி என்னன்னா, இந்த செய்தி முழுசா உண்மையா, அரசு இதை ஏத்துக்கிட்டு அரசாணை எதுவும் வெளியிட்டுச்சா அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஊடகங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல மத்திய அரசினுடைய ஸ்வீட் பிளான் சொன்னா கூட இவை அனைத்துமே என்னன்னா ஊழியர் சங்கங்கள் அரசிடம் வைக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வமான கோரிக்கைகள், டிமாண்ட்ஸ் மட்டும்தான் இது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் மத்திய அரசு இன்னும் இந்த மத்திய அரசின் ஸ்வீட் பிளான் அப்படிங்கறத எந்த வகையிலையும் உறுதி செய்யப்படவில்லை, இறுதியும் செய்யப்படவில்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா தற்சமயம், அதாவது இந்த 2026 ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான 8வது ஊதிய குழுவோட ஆலோசனை கூட்டங்கள்ல டெல்லியில தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த கோரிக்கைகள் எல்லாமே கமிட்டியோட பரிசீலனை தான் இப்பவும் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுவும் இறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இந்த கோரிக்கைகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நமது முன்னாள் இராணுவத்தினுடைய ஓய்வூதியமும் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் மிக பிரமாண்டமான அளவுல சம்பளம் உயரும், பென்ஷன் அமௌண்ட் உயரும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 8வது ஊதிய குழுவோட இறுதி அறிக்கை இன்னும் சில மாதங்கள்ல வெளிவர இருக்குது. அதுல அரசாங்கம் எவ்வளவு சம்பள உயர்வை இறுதி செய்ய போறாங்க என்கிற அடுத்தடுத்த துல்லியமான அப்டேட்டுகளை உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற
நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம், ஜெயம்.